சொடப்ப கட்ட டேய் புடி போலாம் எல்லாம் பண்ணு டேய் அழுடா சொன்னா குத்தி நோன படத்துல வர டேய் மாமா வரடா ஐ லவ் யூ ஏய் சோனியா அங்க மாமான்னு சொல்லி எனக்கு போட்டு போறேன் டேய் போடுடா பத்தி என்ன புடிச்சு நாங்க பேசு டேய் நான் பார்த்தேன் ஏய் டேய் போடா போய்டட்டுமா பை மச்சான் லவ் யூ என்ன பாய் ஆயிட்டு போறேன் அங்க பாய் மச்சான் என்ன பாய் ஆயிட்டு போறேன் போடுடா நீ யாரு என் தம்பிடா போடா அப்புறமா நம்பிறேன் நல்லா டைட்டா போறே போடுடா போடா போடா கட்டிய கணவரோ என் மீது விபச்சார பட்டத்தை சுட்டி நாட்டை விட்டு போகும்படி உத்தரவிட்டு விட்டார். பாவி மீது விபச்சார பட்டத்தை சுட்டி நாட்டை விட்டு போகும்படி உத்தரவிட்டு விட்டார். ஆண்டவா, எனக்கு என்று ஆறுதல் சொல்வதற்கு என்னுடைய உடன் பிறந்த அண்ணன் இருக்கின்றார். என் கூட பொறுத்த பொறுப்பு என்ன ஆச்சு ஏதாச்சு என்று ஒன்றுமே தெரியவில்லை. என்னுடைய அண்ணன் முகத்தை பார்க்க முடியுமா முடியாதா என்று யாரும் இல்லாத பாவை நாட்டுப்பட்டு நிற்கின்றேன். அம்மா தோடு மகனே ராஜா, உன்னை நான் பெற்றெடுத்து இந்த நாட்டை அரசாள்வா என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நாம் இருவரும் வாழ பிறந்தவர்கள், நாம் இருவருமே சாக பிறந்தவர்களா. அது ஒத்திரிகின்ற உயரமான மலை, அந்த மலையின் உச்சின் மீது ஏறி இந்த பாவின் மீதியே விட்டு இன்னும் தனவான்களாக வாழக்கூடிய கிராமத்தைச் சேர்ந்து எனது ஆறுயிர் என் நாட்டு மக்களையும் யாரும் இல்லாத பாவி உங்களையும் நம்பி மடியேந்தி வருகின்றேன். அம்மா, பெற்றெடுத்த மகளை போல பாவித்து உடன் பிறந்த சகோதரி போல நினைத்து உங்களால் முடிந்த உதவி இந்த பாவிக்கு செய்தால் இந்த பாவின் உயிர் இருக்கும் வரை மறைக்கவே மாட்டேன். அம்மா, 10 மாதம் என்ன சுமந்து பெத்தி எடுத்தே அம்மா, பாசத்திற்கு ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஒத்தி வளர்த்தே அம்மா, அன்றைக்கு முன்னாலே எல்லாமே
கோபுரமான உசுரே ஐயம் தாங்கிக்கிட்டு 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனும் பட்டி அத்தானம் என்னதான் படிச்சு ஆயுத்துக்குள் தாண்டி போட்டு பட்ட துன்பம் போது முன்னா பாதியிலே உசிரை விட்டு பச்சை மூங்கில் வெட்டி போட்டு குடமுடுக்கி வச்சு போட்டு அரிசி போட வச்சு போட்டு அம்மா பாடூட்டி என்னை வளர்த்தே அம்மா இனிமேல் நான் யாருக்காக உயிர் வாழப் போகிறேன்? அதோ தெரிகிறது உயரமான மலை. அந்த மலையின் உச்சின் மீது ஏறி இந்த பாவின் உயிரையே விட்டு விடுகின்றேன். ஆண்டவா என் பேர் தான் நாராயணன். என் பொண்டாட்டி ஒருத்தருக்கிறா வடுவார் ராஸ்கல், அவ பேரு வீராயி. என்ன செய்யறா? 3 வேளை மூக்க முடிஞ்சு நல்லா சமைக்கிறா, நல்லா சாப்பிட்டுட்டு எதிர் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துக்கிறா, சீரியல் பார்த்துட்டு. கஞ்சி கொண்டு வரவே இல்லை இது வரைக்கும். என்ன செய்யறது? பொழுது பார்த்தியா புளிமரத்துக்கு மேலே 2 மாடு வந்துடுச்சு. பசியே அதிகமாக இருக்குது. என்ன செய்யறது? அதை அண்ணன் ஓட்டிருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லி அனுப்பலாம், கஞ்சி கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். ஆனா வா 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 நாராயணா நாராயணா வணக்கம் 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 வணக்கம்பா 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 வணக்கம்பா. வீட்டில் எப்படி நம்ம பொண்டாட்டி பிள்ளை சாதிக்க? ஏய் என்னடா பேசுற? அண்ணியெல்லாம் சாதிக்குமா? நல்ல சௌக்கியமா இருக்காங்கப்பா, நல்லா இருக்காங்க. நான் வாய வச்சு ஒரு பொண்ணு நல்லா அப்படியே வச்சுக்கிறியா? நீ வாய வச்சியா? ஏய் வாழ்க்கை தேடி வைத்து. ஆமா 3ஆம் தரமா கொண்டு வந்து வச்சேன். ஆமா என்ன செய்யறா? வேலை வரைக்கும் வைத்து கஞ்சி ஊத்துறாளா? ஆமா என்ன பண்றா? 3 வேளையும் மூக்கு பிடிக்க நல்லா சாப்பிட்டுட்டு ஆகி ஆகி எதிர் வீட்டுல போய் உட்காந்துட்டு டிவி பார்த்து உட்காந்துக்கிறையா? சரி பார்க்கலாம் இரு. ஏதோ ஒரு பெண்ணு அழுது கூட போற மாதிரி தெரியுது. சரி போய் யாருன்னு பார்க்கலாம். தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நான் என்னுயிர் பிரிவதை பார்த்து. மலை உச்சி அடித்து விட்டு இந்த பாவியை ஏற்றுக்கொள் இறைவா, இறைவா. என்னமா இது அநியாயம்? அம்மா அங்கிருந்து ஓடி வந்து வச்சு மலை மீது ஏறி அங்கிருந்து சாக செய்கின்றாயே. அம்மா பார்த்தால் ஒரு உயிரமா 2 உயிர். அம்மா நீ யார்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? உன்னுடைய பெயர் என்ன? நீ ஏன் சாக துணிந்தால்? இதற்கு காரணம் என்னம்மா? ஐயா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கதையை சொன்னால் இந்த பொழுதும் போதாது. அதை விட்ட கிடையாது, ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகின்றேன். நீங்கள் கேட்டுக்கொண்டே வாருங்கள் ஐயா. உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நடந்திருக்கும் நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததே கிடையாதுமா.
அம்மா நானும் ஒரு பிள்ளை இல்லாத போச்சு. அப்படி இருக்கும்போது நான் பார்த்த உடனே என் மகளாக ஏற்றுக்கொள்ள அப்பா அப்பா கூட இருக்கிற வரைக்கும் ஒரு சொட்டு கண்ணீர் உங்க கண்ணுல இருந்து வரக்கூடாது. அப்பா கூட நான் இருக்கிறேன், பயப்படாது. சாப்பிட்டியாமா? நான் சாப்பிட்டு 3 நாளாச்சு. ஐயோ, கர்ப்பிணி பண்ணு சாப்பிட்டு 3 நாளாய் போச்சு. அம்மா அதை பார்த்தா ஒரு பெரிய ஆலமரம் அரைவதில் பார்த்தாயா ஒரு குடிசை வீடு இருக்குப்பா. அதுதான் நம்ம வீடு. அப்படியா? வீட்டுக்கு போயிட்டு பயிராறு சாப்பிடலாம். ஐயோ குழந்தை வயிறு வலியால துடியா துடிச்சிட்டு உள்ள போச்சு. பார்த்தா குழந்தை சத்தம் மட்டும் தான் கேக்குது. நான் யாரை கூப்பிடுவேன், என்ன பண்ணுவேன்? எங்க பாட்டி ஒருத்திருக்கிறான், அவளை கூட்டு கட்ட தெரியும். ஓ பாட்டிமா, வீட்டாண்ட வந்து பட்டி பட்டி பட்டின்னு அடிச்சுக்கிறாங்களா? ஏய், குழந்தை உள்ள வந்துச்சு, என்னாச்சு ஏதாச்சும் ஒண்ணு தெரியல, பிரசவ வலியால துடியா துடிக்குது. அம்மா கொஞ்சம் போய் பாருயா. மாடா போட்டுச்சுங்கிற. சரி, என்ன ஆச்சு ஏதாச்சும் போய் பார்த்து சொல்லு. ஆண் கோயில் பெண் கோயில் பார்த்து சொல்லு கொஞ்சம். ஒரு துப்பாக்கி அந்த கைவனுக்கு 2 குண்டு ஒரு துப்பாக்கியா? ஓஹோ, ஆம்பளை குழந்தைக்கு வந்திருக்கா? சரி, சாரப்பள்ளி பாக்குறேன், ரொம்ப ஆசை இருக்குது. அப்ப சரியான நேரத்துல மட்டும் நீங்க வந்து காப்பாத்தலனா என்னுடைய குழந்தை நான் பார்த்து இருக்க மாட்டேன். முடியாதம்மா. அந்த குழந்தைக்கு இப்பொழுது அழகான ஒரு பெயர் சொல்லலாமே. அப்படியா? என்னுடைய மகனுக்கு அழகான பேர் என்ன தெரியுமா? ஆதவன் உதயமாய் என்ற நேரத்தில் பிறந்த இந்த குழந்தைக்கு கதிரவன். அது மட்டும் கிடையாதுப்பா. என்னுடைய மகனை நாளொரு மேனி பொய்தலோன் வளர்க்க வேண்டும். வளர்த்து என்னுடைய கணவருக்கு சரியான பாடத்தை புகட்ட போறேன். இங்க பாத்தியா, ஒரு கோயிலுக்கு போக முடியுதா, ஒரு கொரைக்காய்க்கு போக முடியுதா, ஒரு கொயாலைக்கு போக முடியுதா? யாரு அது? எவடியாவா? எங்க சொன்னாரா? ரொம்ப வைப்பாங்க வேட்டல எனக்கு. நம்ம வைக்கிறவங்க வைக்க போறாங்க. சக்காத்துக்கு ஆனவா என்னடா வாய்க்க போடுறா. டேய், ஒரு கோயிலுக்கு முடியுதா, ஒரு குளக்கரைக்கு போக முடியுதா? ஏண்டா உட்காருதா குடிசைக்குதாடா எனக்கு? மழை பெஞ்ச கூட உண்டை குடிசைலடா. யாரு குழந்தை? நீ குழந்தை? டேய் போட முடியும். அந்த ஆளு வந்தா பேசவே கூடாது. அவ கட்சி தாலிங்க பத்தி கேக்குறாங்களா? அதுக்கு உண்டான நேரம் வந்துச்சு. எப்படி முடிவு பாரு. என்னடா பேசுறீங்க? என்னடா இந்த பல்பு அங்க இருக்குது, இது அங்க பாக்குது, இது இங்க பாக்குது. நான் யாரும் பேசாதீங்க, போங்க அப்பால. ஏன்னா கோவமா இருக்கா? இந்த பல்பு அங்க பாக்குது, இந்த பல்பு எந்த பல்பு எங்கன்னா பாக்கட்டும். ஏன் கோவமா இருக்கா? கோவமா அந்த அளவு நீ பண்ணிட்ட. என்ன பண்ணிட்ட? ஒரு கடைக்கு போகும்போது ஒரு தெருவு போகட்டா? ஏன்டா எல்லாருமே எங்க அக்காவை கரிச்சு கொட்டுறாங்க? ஏன் கரிச்சு கொட்டுறாங்க? புளியாவா? ஏன் எதுக்கு? அதுக்கு சூத்துக்குதா? அவ்வளவு பேசுக்குது. சொத்தாண்டா அதுக்குதா, வீடுக்குதா, வாசலுக்குதா, கைத்துல தாலிக்குதா அப்படின்னு எல்லாம் கேவலமா பேசுறாங்க. அதனால தான் இப்ப கோவத்துல இருக்குது. அதனால மறுபடியும் உங்ககிட்ட அது பாசமா இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி செய். என்ன செய்யணும்? இந்த நாடு நகரம் அனைத்து உப்பு சட்டி வருவாட அக்கா பேர்ல எழுதி கொடுத்தா பேசல. அவ்வளவுதானே ஏற்பாடு நான் பண்றேன். எங்கடா பேன்? கம்யூனிட்டியா? அவன் எங்க பேனா உனக்குன்னா? ஓ பேனா கேட்டமா? நான் அவங்க அதுல பேன் எனக்கு பெண்ணு. பெண் பெண் அப்படி சொல்லு.
சரி வா நான் அது அக்கான்னு பேசுறேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி பத்திரம் வந்துச்சு அண்ணா நான் எப்படி எழுதுன்னு தெரியல டேய் எப்படி ஸ்கூல் சொல்றா ஸ்கூல்லாம் வேணாம் நீ வந்து குனி வா டேய் நான் குடிணுமா தேவையா சொத்துடி டேய் நான் தான ஒரு தாசியா இருந்தா கொடுத்தா வார்த்தைக்கு சொல்லுவாங்க அது ஆரம்பிச்சிச்சுன்னா அது வாயில நிக்காது அப்படியா டேய் நான் குடிணுமா அம்மா குனி குடிண்டா வந்து ஆயிட்டா இருந்தா நான் எப்படி என் ஏறி உட்காந்து ஏய் சீ இது சட்டவாது முட்டி போடுமா டேய் எங்க முட்டி போட்டு பறக்கவே இல்லடா சீக்கிரம் நீ தொடியோ இருந்தாலும் நல்ல மூடு அப்பப்ப சொல்ற டாபர் அந்த மாதிரி சொல்லுதுடா குனி நான் சொன்னது பட்டுச்சு குட்டி பண்ணுமா நம்ம போற பட்டுனே இப்படி பட்டு வேண்டி அவங்க அடிக்க ஏறுமா அது வேற நாடம் ஏறுமா கீழ் இருக்குது அவங்க அது உள்ள உரிக்கும் இப்படி இப்படி இருந்தா நான் தலைமையில ஏதுவாங்க நான் குடி சொன்னேன்டியா டேய் குடிவா பேண்ட் உட்காந்து இது மேலே புரியாது அப்படி இது ஓகே சூர்யா பேனால மைக்கு தான் பாரு வேணாம் மை அது அடிக்கடிக்கு ஏத்துக்கும் பாத்து மை ஏத்துக்கிட்டு புரியுது ஓகே ரெடி ஆயிடுச்சு ஐயா ஐயோ இது வேற நாடம் வந்துட்டு அடிக்கடி வெளியே வந்து பாக்குது வாங்க ஐயா ஏய் விஜயபுரம் நாட்டு மக்கள் தெரிவிப்பது என்னென்றால் என்னுடைய அசையா சொத்து அனைத்தும் உப்பு சட்டி வரோடு என் மனைவி மோகனா பெருக்கை அப்பதான் மோகனான் வராரு ஏந்திருக்கிறேன் ஓகே முடிஞ்சு போச்சு ஐயா வச்சா எங்க வந்து யாரும் கேட்க கையெழுத்து போட்டுரு அவ்வளவுதானே போட கையெழுத்து போடு அனுப்பிச்சுடு இரு என் பேர் போட்டுறேன் இப்படிக்கு குண்ட்ரோல் மாமன் டொமிக்கு சூத்த அது என் பேர் அப்படியா இரு கையெழுத்து போடுறது இல்ல போட்டியா இப்ப ஏன் தெரியுமா பேசலாமா இதுக்கப்புறம் நீ ஜாலியா பேசலாம் பேசியா கொஞ்சம் வாங்க நல்லா அது எங்க வைக்கணும்னு கேட்டு வந்துட்டா அப்படியா பத்திரமா வைக்க வேண்டியது வைக்கணும் அதை கேட்டு வந்துடுறீங்க வா மொத்த சொத்து வாங்கிட்டோம் வாங்கியாச்சு இதுக்கப்புறம் அவனாண்ட ஒண்ணும் கிடையாது இந்த அக்கால போய் நம்ம அடிச்சு தொட்டிடணும் நிச்சயமாக முடிச்சிடல கவலைப்படாத பண்ணிடு அப்படியா கொட்டான் பள்ளிக்கூடம் போகலாமா தளபதியாரே நீங்க சொன்ன போல கட்சிகள் அனைத்துமே எழுதி வாங்கியாச்சு உன்னுடைய மனைவியா யார் சொன்னது நீங்க தான் என்ன விட்டீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு நீதிமன்றத்திலே உடைய தாயும் தந்தையும் சேர்ந்து கால் செருப்புக்கு சம்மானம் உரைத்தார் அல்லவா? அன்றே முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உன்னுடைய குடும்பத்தை வேரோடு அழிக்க வேண்டும் என்று இந்த நாடு நகரம் அனைத்தும் எழுதிப்படுத்திவிட்டேன். இந்த நாட்டுல உனக்கு இடம் இல்ல. போட நாட்டை நான் போகணுமா? இந்த நாட்டை விட்டு என்னால போக முடியாது. பக்கம் ஆனதே நீங்க சொன்ன போல கச்சிதமாக அப்படி எழுதி வாங்கியாச்சு. அந்த ஆளுகிட்ட கேக்குறியே, அவனே ஓத்துல எது கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுவான். அம்மா பேரு சொத்துக்கு அதிபதியா இருந்தா அவனே நம்ம அடிச்சு தோர்த்துட்டோம். நிச்சயமாக இவன் யாரு கூட்டம் கொக்கால வையா பாக்கல அவனை அடிச்சு தோர்த்துட்டான். இவனை சொல்லி விடணும். ஓர் மாதிரிடா தலைவரே பாத்தீங்களா? புறப்பட்டுமா? பெண்கள் இடத்தில் நாடு இருப்பது மாபெரும் தவறு. அதனால ஆடவர்கள் இடத்தால் நான் இருக்க வேண்டும். நாட்டை ஒப்படைக்க முடியுமா? முடியாது. பாக்கிய போடுறா ஏண்டா இந்த நாட்டில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன். ஏன் வேறுவே செஞ்சிருப்பேன். இந்த முந்தாரிய கீழே போட்டிருப்பேன். யா கஷ்டம் யா உழைப்பு அதெல்லாம் தெரிஞ்சுக்காம உங்ககிட்ட கொடுக்கணுமா? நான் இழிச்சு வாயா கொடுக்கணும் உங்ககிட்ட. தர முடியுமா? முடியாது. எத்தனை கொடுக்க முடியாது முடியாது முடியாது. டே முட்டுத்தன போட்ட
இந்த நீங்க அடிச்சா இந்த நாடு தாங்குமா, இந்த பூமி தாங்குமா, இல்ல இந்த உலகதான் தாங்குமா? உங்களுக்கு என்ன இந்த நாடு நகர் உப்பு சட்டி அனைத்து அதை வேணும் தானே? கவலைப்படாதே, எடுத்துட்டு வாடா. பையா அந்த ஆளுக்கு ஏற்கனவே அந்த ஆளு கோவக்காரன். நான் என்ன பண்ண முடியும்? இந்த மாலையை கொடுத்து என்ன பண்ண போறதுல குறை குறை ஒன்னாவதா ஒழுங்கா போட்டு டேய் குர்ரா அம்மன் ஆலயம் கையெழுத்து கூப்பிட்டு வேலை பாருங்க, உங்களுக்கு உடனே கொடுக்கறேன் நான். அப்படியா? நிச்சயமா கொடுக்கறேன். இந்த நாட்டுல எப்படி யாருமே கிடையாது, எல்லாமே தூக்கியாச்சு. இந்த நாட்டுக்கு என்ன மகாராணி கீதா தளபதியாரு நம்மள ஆட்டவும் முடியாது, ஆசிக்க முடியாது. இப்ப இதை புறப்படு, பிளைட் புக் பண்ற போல வழிவதித்தான் மகனாக கதிரவன் பெயர் பற்றி எந்த ஒரு குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறேன். இப்போது என் தாய் பகனீர் அம்மா அம்மா சொல்லுங்கம்மா, எங்கதான் போறேன்? என்னதான் எங்கடா போயிருந்தா? நான் பாடசாலைக்கு போயிட்டு இப்பதாம்மா வரேன். அது மட்டும் கிடையாதுமா, எனக்கு பாடசாலைக்கு போறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லம்மா. எதுக்காக? பசங்க எல்லாரும் தந்தை யாரும் தந்தை பேருன்னு கேக்குறாங்கம்மா. நானும் அன்று முதல் இன்று வரை என் தந்தை யாரும் தெரியாம தவிக்கிறேம்மா. என் தந்தை யாரும் சொல்லுங்கம்மா. ராஜா, காலம் நேரம் வரும்போது உன்னுடைய தந்தை யார் என்று சொல்கின்றேன். அப்படியா? உனக்காக அறுத்துவியா உன் ஏற்படுத்த சரிங்க, சாப்பிடல மேடம். பாடல்